Uses of rice. Rice is the easily digestible calories-rich cereals food which is used as a staple food in southern and northeast India. ஸோ ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அது வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு வகையான உணவு. அதில் என்ன சொல்றதுன்னா அதிக அளவில் கலோரிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இது முக்கிய உணவாக பயன்படுத்துகிறாங்க. Various street products such as flake rice, அவல் and puffed rice or packed rice பொரி, அதாவது அவல் பொரி அப்படின்னு சொல்றது இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்டாவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஸ்நாக்ஸாவும் நம்ம டிஃப்ரெண்ட் இந்தியாவோட பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இருக்கக்கூடிய அவல் பொரி இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ் born oils obtained from the rice bran is used in culinary and industry purpose. அது மட்டும் இல்லாம முக்கியமானது என்னன்னா ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு சொல்ற தவிட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். அது அரிசியை வந்து கிளீன் பண்ணும்போது கிடைக்கிற தவிடு இருக்கு இல்லையா, அந்த தவிடுல இருந்து தான் நம்ம தவிட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்ற இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்ம எடுக்கிறோம். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சமையலுக்கும் தொழிற்சாலைகள் அப்படின்ற இண்டஸ்ட்ரியிலும் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் அஸ்க் ஆர் யூஸ்ட் as fuel and it is the manufacture of packing materials and fertilizers. ஸோ அஸ்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உமி. இந்த உமி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எரிபொருள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பர்பஸ்க்காகவும் அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதி அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்றதுக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உரம் அப்படின்ற ஃபர்டிலைசர் தயாரிக்கும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ ரைஸ் அப்படின்னு எடுத்தது மேஜர் சிரஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். ஸோ ரைஸோட பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டோபா. ஸோ நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் செகண்ட் மேஜர் சிரல்ஸ் வீட். வீட்னா என்ன மீனிங்னா கோதுமை. ஸோ கோதுமை அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே வீட்டோட பொட்டானிக்கல் நேம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஸோ வீட்டோட பொட்டானிக்கல் நேம் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், அதோட தோற்றமும் எங்க விளையுது அப்படின்னு பார்க்க போறோம். இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் வீட்ஸ் கல்டிவேஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஃபர்டைல் செஸ்டன்ஸ் ரீஜன்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து எங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்டைல் என்னன்னா செழுமையா இருக்கிற பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமா விளையும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் பழங்காலத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். த காமன் கல்டிவேட்டட் வீட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனா யூஸ் பண்ற வீட்டோடைய ஸ்பீஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் இஸ் கல்டிவேட்டட் ஃபார் அபவுட் 7500 இயர்ஸ். ஸோ 7500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு வெரைட்டியா இருக்கக்கூடிய ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் அப்படின்றத வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். வீட் இஸ் மோஸ்ட்லி கல்டிவேட்டட் இன் த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் சச் அஸ். மோஸ்ட்லி வீட் எங்க நம்ம யூஸ் பண்றோம்னா நார்த் இந்தியா அப்படின்னு சொல்ற வட பகுதிகளில் வட மாநிலங்கள்ல வந்து அதிகமா பயிரிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட் வந்து மோஸ்ட்லி எடிபிள் ஃபுட்டா உங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் வீட். வீட்டோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வீட் இஸ் த ஸ்டாபிள் ஃபுட் இன் நார்த்தன் இந்தியா. ஸோ வட மாநிலங்கள்ல வீட்டு தான் வந்து முக்கிய உணவு ஆதாரமா இருக்கு. வீட் ஃபிளவர் இஸ் சஸ்டைனபிள் டு மேக் பிரெட் அண்ட் அதர் பேக்கரி ப்ராடக்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து கோதுமையில இருந்து கோதுமை மாவு ரொட்டியும் அதே மாதிரி பிற வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த கோதுமையில இருந்து கிடைக்கக்கூடிய மாவு வந்து பயன்படுது. Processed wheat flavor that has little fiber is called madia, which is used extensively in making parota, naan and bakery products. அது மட்டும் இல்லாம கோதுமை மாவுல இருந்து நம்ம என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து முதல் ஃபைபர்ஸ் அப்படின்னா நார்த் சத்து அதிகமா இருக்கிறதுனால மோஸ்ட்லி அது வந்து பரோட்டாஸ், ரொட்டீஸ், ஸோ மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த வீட் யூஸ் ஆயிட்டு இருக்கு. Malted wheat is a major raw material for producing alcoholic beverages and nutritive drinks. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மால்ட் வீட் அப்படின்னா முளைக்கட்டிய கோதுமை அப்படின்னு சொல்றோம். இந்த வீட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அல்கோஹால் அதாவது மதுபானம் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கவும் அது மட்டும் இல்லாம நியூட்ரேட்டிவ் ட்ரிங்க்ஸ் ஊட்டச்சத்து மிக்க பானங்கள் தயாரிக்கவும் வந்து பயன்படுது. ஸோ செகண்ட் மேஜர் சிரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட பொட்டானிக்கல் நேம் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். So வீட்டோட botanical name is called Triticum aestivum. And third one, so in this slide shown major cereals, first one rice, second one cereals.
Thank you, students. Today class over.